ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன 12th ஃபெயில் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் தேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்துக்கு அவ்வளோவா எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. அதாச்சும் இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தமிழில் டப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. யாருமே இந்த படத்தை பெருசாக கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் ஹிந்தி வெர்ஷனில் ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிமாக இந்த படத்தை சூப்பராக எடுத்திருப்பாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த 12th ஃபெயில் படத்தை பார்த்துருந்தா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த படத்தை ஓடிடியில் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அவங்க தான் அந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கி ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஓடிடியில் பார்த்ததுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹாட்ஸ்டார் இந்த படத்தை ஹிந்தி வெர்ஷனில் மட்டும்தான் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்புடு வெர்ஷன் அவங்க ப்ரீமியர் பண்ணவே இல்லை. ஹிந்தியில் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துடைய தமிழ் டப்புடு வெர்ஷன் எப்போ ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 12th ஃபெயில் படத்தை நம்ம ஹாட்ஸ்டார் சர்ப்ரைஸா தமிழ் டப்புடுல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்புடு மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜை இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 12th ஃபெயில் மூவி ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாருனாச்சும் இந்த 12th ஃபெயில் படத்துடைய தமிழ் டப்புடுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஹாட்ஸ்டாரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.